ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நாம் ஒரு செம இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பற்றி நாம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வாங்க என்னன்னு பார்க்கலாம். கேம்ஸ் தட் இம்ப்ரூவ் பிரெயின் பர்ஃபார்மன்ஸ், அதாவது மூளையோட செயல்பாட்டை மேம்படுத்தக்கூடிய விளையாட்டுக்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி மனித மூளை பற்றிய ஆச்சரியமூட்டக்கூடிய தகவல்களை நம்ம பார்க்கலாம். நாம் உறங்கன்னா நம்மளோட மூளையும் உறங்கும்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அப்படி இல்லைங்க. மூளை எப்போவுமே உறங்கவே உறங்காது. மூளை அனைவருக்கும் ஒன்று போல இருக்காதுங்க. பெண்களுக்கு மூளையின் அளவு ஆண்களை விட சிறிதாக இருக்கும். ஆண்களோட மூளையில் பெண்களோட மூளையில் உள்ள உயிரணுக்களை விட 4000 உயிரணுக்கள் அதிகமாக இருக்குங்க. நம்மளோட உடல் எடையில் 2% தான் மூளையோட எடையாக இருக்குது. நம்ம சாப்பிட்ற உணவிலிருந்து 20% சக்தியை மூளை தன்னோட பயன்பாட்டுக்கு எடுத்துக்கொள்ளுது. அதில் 19 வயதுக்கு கீழே உள்ளவங்களோட மூளை 50% சக்தியை மூளை எடுத்துக்கொள்ளும். உடலின் சக்தியில் 50% மூளை தன்னுடைய சிந்தனைக்காக எடுத்துக்கொள்ளுதாங்க. குழந்தைகளுக்கு 60% சக்தியை மூளை எடுத்துக்கொள்ளுது. அப்போ பாருங்க, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு சரியான அளவில் சரிவிகித உணவாக இருக்கணும். பிரெயின் ஆக்டிவாக இருக்கணும்னா உணவு சரியாக இருக்கணும். அதுவும் 19 வயசுக்கு கீழே இருக்கவங்களோட மூளை 50% சக்தி எடுத்துக்கிறதுனால உணவு மிக முக்கியம். இந்த ஏஜில் மாணவர்கள் அதிகமாக இருப்பாங்க. தயவுசெய்து மதிய உணவை புறக்கணிக்காமல் கண்டிப்பாக சாப்பாடு எடுத்துக்கோங்க. குழந்தைங்களாக இருந்தால் அவங்க சாப்பிட்ற உணவில் இருக்கக்கூடிய சக்தி 60% மூளை எடுத்துக்குது. அதனால் குழந்தைகளும் அதிக அளவு சாப்பிட்டா பிரெயின் ஆக்டிவாக இருக்குங்க. நம்மளுடைய மூளையின் எடையானது 1.36 கிலோகிராமாங்க. அதாவது சராசரியாக 1.400 கிலோகிராமாக இருக்குது. நம்ம மூளையோட ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி 100 பெட்டாபைட், அதாவது 2.5 மில்லியன் ஜிகாபைட்டுக்கு ஈக்குவலாக இருக்குங்க. ஆண்களோட மூளையானது அழகை பார்த்து மயங்கக்கூடியதான். பெண்களோட மூளையானது ஒருவரோட பேச்சை வச்சு மயங்கக்கூடியதாக இருக்குதாங்க. நம்மளோட மூளையோட நரம்பு மண்டலம் ஒரு நிமிஷத்துக்கு சுமார் 16 லட்சம் தகவல்களை அனுப்புதான். நம்மளோட உடம்புல வலி ஏற்பட்டதுன்னா நம்மளோட மூளையானது அதை உணர முடியும். ஆனால் மூளையில் வலி ஏற்பட்டால் மூளையால் உணர முடியாதாங்க. செம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல. நம்மளோட மூளையில் சுமார் 1 லட்சம் கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்துக்கிட்டே இருக்குதாங்க. நம்மளோட உடலில் மற்ற அனைத்து உறுப்புகளையும் மாற்றலாம், ஆனால் மூளையை மட்டும் மாற்ற முடியாது. நம்மளோட மூளையின் செயல்பாட்டை அதிகரிக்க கட்டை விரல் பயன்படுது. நாம் விழித்திருக்கும் போது மூளையில் 24 வாட்ஸ் மின்சாரம் உருவாகுது. இந்த மின்சாரத்தில் தான் ஒரு மின் விளக்கானது எரியுதாங்க. பெண்களை விட ஆண்களின் மூளை 10% அதிகமாக சிந்திக்குதான். அதனால தான் பெண்கள் முடிவெடுக்க சில நேரத்தில் தடுமாறுறாங்க, இல்லை அதிக நேரம் எடுத்துக்கிறாங்க. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல அந்த இன்ஃபர்மேஷன். ரைட், பிரெயினை எப்போவுமே ஆக்டிவாக வச்சுக்கிறதுக்கு ஒரு 8 பிரெயின் ட்ரைனிங் கேம்ஸ் ஆப்ஸாகவும் நெட்லேயும் கிடைக்குதுங்க. இந்த ஆப்ஸ் எல்லாம் காசு கொடுத்து வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் இதை உங்களுக்கு சொல்லலை. இந்த கேம்ஸ்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத தான் உங்களுக்கு சொல்ல வரேன். இதை நீங்கள் பயன்படுத்துகிறதும் பயன்படுத்தாமல் புறக்கணிக்கிறதும் உங்களோட விருப்பங்க. நான் நெட்டில் சர்ச் பண்ணும்போது இந்த கேம்ஸ்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் ஃப்ரீயாக இருந்தால் மட்டும் எடுத்து விளையாண்டு பாருங்கள். இதுக்கு அடிக்ட் ஆகிடாதீங்க, அதை தான் நான் சொல்ல வரேன். லூமாசிட்டி அப்படிங்கிறது iOS ஸ்டோரில் அப்புறம் ஆண்ட்ராய்ட் ப்ளே ஸ்டோரில் இலவசமாக கிடைக்கக்கூடிய ஒரு கேமாங்க. இந்த கேமு நம்மளோட நினைவகத்தை மெமரி பவரை அதிகரிக்குதான்.
மூளையை ஸ்டிமுலேட் பண்ணி அறிவாற்றல் மற்றும் அறிவியல் சார்ந்த விஷயங்கள் நமக்கு அதிகமாக டெவலப் ஆகுமாங்க இது விளையாடும்போது. உலக அளவில் 60 மில்லியனுக்கும் அதிகமான மக்களால் பயன்படுத்தப்படும் லூமாசிட்டி ரொம்ப பிரபலமான மூளை பயிற்சி விளையாட்டில் ஒன்றாங்க. டாக்கிம் மூளை ஃபிட்னஸ் பிளான் அப்படின்னு விவரிக்கப்படக்கூடிய இந்த ஆப்பு இல்லை இந்த கேம் நமக்கு மூளைக்கான பயிற்சியை வழங்கிறதுக்கு நமக்கு உதவி செய்தாங்க. இதில் 100க்கும் மேற்பட்ட தனிப்பட்ட மூளை பயிற்சிகளுக்கான அணுகல் இதில் இருக்குதான். இந்த கிளவர் மைண்ட் அப்படிங்கிற இந்த கேம் அல்சைமர் நோயால் பாதிக்கப்பட்ட ஒருவரை அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறதுக்கும் மனப்பயிற்சியை கொடுக்கறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒரு ஆப்புங்க. ஃபிட் பிரைன் ட்ரைனர் இதில் 360க்கும் அதிகமான விளையாட்டுகளை புதிர்களையும் இதில் இருக்குது. நம்மளுடைய பிரெயினோட ஸ்பீட், மெமரி பவர் இதெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகுதான். பிரைன் ஃபிட்னஸ் அப்படிங்கிறது ஐடியூன் ஸ்டோரில் ஃப்ரீயாக கிடைக்கக்கூடிய ஒரு சாஃப்ட்வேராக இருக்குது. இது நரம்பியல் விஞ்ஞானிகளால் வடிவமைக்கப்பட்டு எல்லாராலையும் பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு கேம்ங்க. இது ரொம்ப ஃபன்னான விஷயங்களை உள்ளடக்கியதாக இருக்குதான். பிரைன் ட்ரைனர் கூகுள் ப்ளே, ஐடியூன்ஸ் அப்படிங்கிற ப்ளே ஸ்டோர்ஸில் இது ஃப்ரீயாக கிடைக்குது. தொடுக்கு இந்த மாதிரியான சில ஆப் அதெல்லாம் இதில் இருக்குது. ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன்ஸை க்ரியேட் பண்ணுறது, மெமரி பவரை இன்க்ரீஸ் பண்ணுறது, கான்சன்ட்ரேஷன், பிரெயின் ஆக்டிவிட்டிக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடியது தான் இந்த ஆப் ஆர் இந்த சாஃப்ட்வேராக சொல்கிறாங்க. அப்புறம் பிரெயின் மேட்ரிக்ஸ் இது நம்மளோட பிரெயினை பயிற்றுவிக்கிறதுக்காக இலவசமாக கிடைக்கக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர் வெப்சைட்டாக இருக்குது. இதில் ஐக்யூ அதிகமாக இருக்கும், படைப்பாற்றல், விளையாட்டு இது எல்லாத்தையும் சேர்ந்து இது உருவாக்கப்பட்டிருக்கு. எடிடிக்ட் இது எதையும் கற்றுக்கோங்க, நினைவில் வச்சுக்கோங்க அப்படிங்கிற ஒரு ஸ்லோகனை முன்மொழிந்து வரக்கூடிய ஒரு ஆப். இது ஒரு சாஃப்ட்வேர் இல்லை இணையதளத்தில் இருக்குது. இது என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கற்றல் முறைகளை அதிகரிக்கிறதுக்கு உருவாக்கப்படுது. அது இல்லாமல் பிரெயின் வேகமாக செயல்படுறதுக்கான நிறைய கேம்ஸை இது உள்ளடக்கி வச்சுருக்கு. இந்த மாதிரியான ஆப் எப்படி நம்மளோட பிரெயினை ஸ்டிமுலேட் பண்ணி ஆக்டிவாக வச்சுக்கிறது அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரியான ஆப்பை நான் உங்களுக்கு சொன்னேன். மறுபடியும் சொல்கிறேன், இந்த ஆப்பை பயன்படுத்துறதும் பயன்படுத்தாமல் விட்டுறதும் உங்களோட விருப்பம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் பயன்படுத்தினா பிரெயினானது ஆக்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை நான் உங்ககிட்ட கன்வே பண்ணுறேன். ஸ்கில்ஸ் இயல்பாக நம்மளோட ஸ்கில்ஸை 3 வகையாக பிரிக்கலாம். உடல் சார்ந்த திறன், அறிவு சார்ந்த திறன், விளையாட்டு சார்ந்த திறன் அப்படின்னு சொல்லிட்டு 3 வகையாக பிரிக்கலாம். இதில் நம்ம பிரெயினை பற்றி பார்க்கறதுனால அறிவு சார்ந்த திறனை பற்றி தான் பார்க்க போகிறோம். சார் ரைட். இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் அதிக அளவு மக்களால் பயன்படுத்தக்கூடிய ஒரு கேம் பார்த்திங்கன்னா இந்த செஸ்ஸோட ஒரு இன்ட்ரெஸ்டான ஸ்டோரி சொல்லவா? செஸ்ஸுக்கு சுமார் 1500 ஆண்டுகால வரலாறு இருக்குங்க. இந்தியாவில் குப்தர்கள் ஆட்சி செய்த காலம்ங்க. குப்த இளவரசனை அவரோட தந்தை போருக்கு அனுப்பி வைக்கிறார். போரில் இளவரசன் தோற்று போய் இறந்தும் போயிடுறான். அதனால் வருத்தமுற்ற அரசர் மகன் இறந்த சோகத்தில் மூழ்கி நாட்டை சரியாக பராமரிக்காமல் சோகத்திலேயே இருக்கார். இதனால் கவலை அடைஞ்ச அமைச்சர்கள் மன்னனை எப்படியாவது மகன் இறந்த சோகத்திலிருந்து மீட்டெடுத்து மறுபடியும் ஒரு நல்ல அரசனாக ஆக்கணும்னு நினைக்கிறாங்க. அதனால் மன்னனுக்கு விளையாட்டு மூலமாக மனசை மாற்றி அவரை பழைய நிலைக்கு கொண்டு வருவவங்களுக்கு அவர் எதை கேட்குறாரோ அதை பரிசாக கொடுக்கறதா முரசில் அறிவிக்கிறாங்க. நிறைய பேர் ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் அரசரை அவங்க கேமால் பெருசாக இம்ப்ரெஸ் பண்ண முடியல. கடைசியாக ஒருத்தர் வராரு. அவர் கையில் 2 படைகள் நேருக்கு நேராக மோத தயாராக இருக்கிற மாதிரியான ஒரு கேம் இருக்குது. அரசர் அதை விளையாடி பார்க்குறாரு. அரசியல் சம்பந்தமான அறிவை பொழுதுபோக்காக சொல்லி கொடுக்குற அந்த கேமு அரசருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சுங்க. மகன் இறந்த சோகத்திலேருந்து மீண்டு வந்து மறுபடியும் படை திரட்டி எதிரி மன்னனை கொன்னுட்டு
தனக்கு இப்படிப்பட்ட கேமை கண்டுபிடிச்சி கொடுத்தவர்கிட்ட உனக்கு என்ன வேணும்னு கேட்குறார். அதுக்கு அந்த கேமை கண்டுபிடிச்சி கொடுக்குறவர் தனக்கு ஒவ்வொரு கட்டத்துக்கும் அதனோட மடங்கில் நெல்மணி வேணும்னு கேட்குறார். அதாவது 1வது கட்டம்னா 1 பவர் 1, 2வது கட்டம்னா 2 பவர் 2, 3வது கட்டம்னா 3 பவர் 3. இந்த எண்ணிக்கையில் நெற்களை வைக்கணும். அப்படி 64 கட்டங்கள் இருக்கும். 64 பவர் 64 நெல்மணிகள் அதில் வைக்கப்படுது. அப்படி அவருக்கு கேட்ட அந்த நெல்மணியை கொடுக்க அரசரால் முடியாது. ஏன்னா அந்த மடங்கில் நாம் நெல்மணிகளை கொடுத்தா அப்படி கொடுக்குற அந்த நெல்மணிக்குள்ளே இந்த உலகத்தையே கொண்டு போய் புதைச்சி வச்சிட முடியும். அந்த அளவிலான எண்ணிக்கையில் நெல்லானது இருக்கும். இந்த கேமை கண்டுபிடிச்சவரோட புத்தி சாதுரியத்தை கண்டு வியந்த மன்னன் தன்னால் இயன்றதை கேட்டு வாங்கிக்கும்படி ரிக்வெஸ்ட் பண்ணுறாரு அவர்கிட்ட. அவரும் மனசிறங்கி தனக்கு தேவையானதை மன்னன்ட்டேந்து கேட்டு வாங்கிக்கிறாரு. இப்படி தாங்க இந்தியாவில் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த கேம் உலக அளவில் பிரசித்தி பெற ஆரம்பிச்சுது. இப்போவும் நாம் அந்த கேமை பயன்படுத்திகிட்ருக்கோம். நாம் தான் அதில் சாம்பியனாகவும் இருந்துகிட்ருக்கோம். கண்டுபிடிச்சது நாமாச்சே. குசரா ஒரு செய்தி சொல்லிட்டா, சமீபத்தில் கீழடியில் பண்ண அகழ்வாராய்ச்சியில் செஸ்ஸில் பயன்படுத்தக்கூடிய உருவங்கள் பதித்த தந்தத்திலான பொருட்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்னும் போனால் செஸ் நம்மளுடைய ரொம்ப பழைய விளையாட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த செஸ் இந்தியாவில் கண்டுபிடிக்கப்பட்டது. மனிதனுடைய பிரைன், திட்டம், மெமரி பவர், முன்பே யோசிக்கக்கூடிய திறன், இது எல்லாத்தையும் ஒருங்கிணைந்து செயல்படக்கூடியது. மூளைக்கு மிகவும் பயன்படக்கூடிய ஒரு கேம் தான் இந்த செஸ். அடுத்ததாக தமிழ்நாட்டில் எல்லாரும் பார்த்துருப்பீங்க கல்லங்காய் விளையாட்டு. ஒரு கல்லை மேலே தூக்கி போட்டு இன்னொரு கையால் எடுக்கணும். அதே சமயம் இன்னொரு கை மேலே தூக்கி போட்ட கல்லை பிடிக்கணும். ஸோ லெஃப்ட் ரைட்டு பிரைன் மாறி மாறி இந்த இடத்துல செயல்படும். ஓகேங்களா? லெஃப்ட் ரைட் பிரைன் ஆக்டிவாக இருந்ததுன்னா பவர்ஃபுல்லான பர்சனாக அவங்க இருப்பாங்க. இது தமிழ்நாட்டில் அதிக அளவு விளையாண்டுட்டு இருக்கக்கூடிய ஒரு விளையாட்டுங்க. இப்போ காலப்போக்கில் இது கொஞ்சம் கொஞ்சமாக பயன்படுத்தாமல் வந்துக்கிட்டு இருக்கு. லெஃப்ட் ரைட்டு பிரைன் ஆக்டிவாக இருக்கணும்னா கண்டிப்பாக கல்லங்காய் விளையாடணும். அடுத்ததாக வாழ்க்கையோட ஏற்றத்தாழ்வுகளை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களை நாம் ஏற்றுக்கிறதுக்காகவும், அதே சமயம் எப்படி கடுமையான சூழல்களை நம்மளோட மனசை திடப்படுத்தி அறிவுபூர்வமாக நம்ம செயல்பட்டு வாழ்க்கையில் முன்னேற்றத்தை அடையணும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் லேடர்ஸ் அண்ட் ஸ்னேக்ஸ். இதில் நம்மளுடைய பிரைன், பொறுத்து கொள்ளும் திறன், பொறுமை, அறிவுத்திறன், இது எல்லாமே இதுக்குள்ளே இருக்குங்க. வாழ்க்கையோட மிகப்பெரிய பாடத்தை இது கற்றுக் கொடுக்குது. வாழ்க்கைங்கிறது ஏற்ற இறக்கங்களோடு கூடியது. இதை சரியாக நம்ம பயன்படுத்தணும்னா இறங்கிடுவோம், சரியாக பயன்படுத்தினா ஏறிடுவோம், வாழ்க்கையில் ஜெயிச்சிடுவோம். பல்லாங்குழி நம்ம இப்போ வரைக்கும் இதை நம்ம விளையாண்டுட்ருக்கோம். இந்த பல்லாங்குழி ரொம்ப கணித அறிவை நமக்கு மேம்படுத்தி கொடுக்கும். ஒவ்வொரு காயாக எடுத்து ஒரு குழியிலையும் போட்டுக்கிட்டே வரும். எந்த குழியில் முடியுதோ அதில் இருக்கக்கூடிய காய்கள் சேர்ந்ததுக்கப்புறம் மறுபடியும் எடுத்து மெமரி பவர் வேறு லெவலில் இருக்குங்க. தொடர்ந்து இது விளையாண்டுட்டு வரும்போது மெமரி திறன் அதிகமாகும், கணித திறன் அதிகமாகும், மூளை ஆக்டிவாக இருக்குங்க. தமிழ்நாட்டில் ஃபேமஸாக இதை நம்ம விளையாண்டுட்டு இருக்கோம். அடுத்ததாக ஆடுபுலி ஆட்டம். இது தமிழ்நாட்டில் அதிகமாக எந்த கோயிலில் போய் பார்த்தீங்கன்னாலும் இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் போட்டு வச்சுருப்பாங்க கோயில்களில் இருக்கும்போது. இது என்ன ஆடு புலி ஆட்டம்? இதில் புலிகளுக்கும் ஆடுகளுக்கும் இடைப்பட்ட சண்டையை சொல்கிறது தான் இது. ஆடுகளை வச்சு புலியை மறிச்சிடுவாங்க. இதில் இவங்க சரியாக ஆடலைன்னா புலி ஆட்டை அடிச்சிடும், சரியாக விளையாண்டா ஆடுகளை வைத்து புலிகளை மறிச்சிடுவாங்க. இது ரொம்ப ட்ரிக்கான பிரெயினோட பர்ஃபார்மன்ஸை உச்சபட்ச அளவுக்கு உயர்த்தி காமிக்கக்கூடியது தான் இது. இன்னொன்று, இது நம்ம எப்போவுமே இப்போது கொரோனா காலகட்டங்களில் எல்லாருமே இதை விளையாண்டுருப்போம், தாயம். இதுவும்
முன்னேறக்கூடிய வெற்றி அடையக்கூடிய விஷயங்களை பார்த்து பார்த்து நகர்த்தி நம்மளுடைய உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு இதை பயன்படுத்துகிறாங்க. மூளையோட திறனும் உள்ளுணர்வையும் மூளையையும் ஒழுங்குபடுத்தக்கூடிய ஒரு அழகான விளையாட்டு இந்த தாயம். இப்போது தமிழர்கள் விளையாண்ட விளையாட்டுகள்லாம் நம்ம பார்த்தோம். அடுத்ததாக நாம் கேம் வந்து ப்ளே பண்ணலாமா? ஓகே, ரைட். இப்போ இதில் உங்களோட பிரெயின் வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத நீங்களே செக் பண்ணிவிடுங்க. இப்போ இதில் வந்து கலர்ஸ் இருக்கும். நீங்கள் வந்து என்ன சொல்லணும், எல்லோன்னு படிக்கக்கூடாது, இந்த கலர்ஸை சொல்லணும். ஓகேங்களா? பாருங்கள், இதில் இன்னொன்று சொல்லியிருப்பாங்க, இந்த அதில் லெஃப்ட் ரைட்டு பிரெயின் வந்து கான்ஃப்ளிக்ட் ஆகும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், உதாரணத்துக்கு நீங்கள் கலரை மட்டும்தான் சொல்லணும். க்ரீன், ரெட், ப்ளூ, பிங்க், ப்ளூ, பிளாக், ரெட், ப்ளூ, க்ரீன், பிளாக், ரெட், பிங்க், க்ரீன், ப்ளூ, பிளாக், ப்ளூ, ரெட், க்ரீன். ஸோ இது மாதிரி ஸ்பீடாக வந்து சொல்லிடணும். நீங்கள் படிக்கும்போது இப்போது க்ரீனுக்கு பதிலாக க்ரீன்னு சொல்லாமல் எல்லோன்னு படிச்சிருவீங்க. ஸோ லெஃப்ட் ரைட் பிரெயின் வந்து கான்ஃப்ளிக்ட் ஆகும். கீழே சொல்லியிருக்காங்க பாருங்கள், யுவர் ரைட் பிரெயின் ட்ரைஸ் டு சே த கலர் பட் யுவர் லெஃப்ட் பிரெயின் இன்சிஸ்ட் ஆன் ரீடிங் த வேர்ட். ஓகேங்களா? ஆனால் உங்களோட ரைட் பிரெயின் ஆனது கலர்ஸை சொல்கிறதுக்கு ஸ்டிமுலேட் பண்ணும். ஆனால் லெஃப்ட் பிரெயின் வந்து அந்த வேர்டை ரீட் பண்ணுறதுக்கு இன்சிஸ்ட் பண்ணும். அதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்ஃப்ளிக்ட் ஆகி பொறுமையாக யோசித்து சொல்கிறது மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது, கேன் யூ ஃபைண்ட் த மிஸ்டேக்கை கண்டுபிடிச்சிங்களா? கண்டுபிடிச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஃபைண்ட் தி 5 டிஃப்ரென்ஸ், 5 டிஃப்ரென்ஸை கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அகைன் டிஃப்ரென்ஸை கண்டுபிடிங்க, கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓகே கைஸ், இப்போது மூளையோட செயல்பாட்டை மேம்படுத்தக்கூடிய விளையாட்டுகளெல்லாம் பற்றி நம்ம பார்த்தோம். இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் நம்ம பார்க்க போகிறோம். தொடர்ந்து உங்களோட ஆதரவை எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறதன் மூலமாகவும், கமெண்ட் பண்ணுறதன் மூலமாகவும், லைக் பண்ணுறதன் மூலமாகவும் தெரிவிங்க. தொடர்ந்து பார்க்கலாம். இது சுரேஷ். நன்றி, வணக்கம்.